ஜூன் 13 முதல் ஜூன் 19 வரை உள்ள நட்சத்திர வார பலன்கள். மகரம், கும்பம், மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்தராமிடம் 2, 3, 4 பாதங்கள். ஞாயிறு முதல் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் தடைகள் விலகும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், இழுபறியான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், வழக்குகள் சாதகமாகும். திருவோணம் சனி ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும், எதிர்பார்த்த பணம் வரும், தொழில் வியாபாரம் விருத்தியாகும், உங்கள் எண்ணம் ஈடேறும். அஷ்டமக்கேதுவும் செவ்வாயும் உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் தடைகள் உண்டாகும், ஒரு சில வேளைகள் இழுபறியாகும். 6ஆம் இடத்தில் உள்ள சூரியன் புதனால் லாப நிலைகள் ஏற்படும், எதிர்பார்த்த பணங்கள் வரும், நண்பர்கள் உதவி செய்வார்கள், அரசு வழி காரியங்கள் சாதகமாகும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வைத்தீஸ்வரர். கும்பம் ராசி, அதில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். செவ்வாய் கேது 7ஆம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும், உங்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கூட்டுத் தொழிலில் மிகவும் எச்சரிக்கை வேண்டும். 5ஆம் இடத்தில் உள்ள குருவால் கனவுகள் நனவாகும். சதயம் குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு உயரும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிகள் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். குரு பகவானால் உங்கள் நிலைகள் உயரும், விஐபிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும், நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கும் சூழ்நிலைகள் உருவாகும், எதிர்பார்த்த பணம் வரும். இந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன். அடுத்தது மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புரட்டாதி 4ஆம் பாதம். குரு பார்வைகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும், தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், செல்வாக்கு வெளிப்படும், புதிய தொழில்கள் நடத்தக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். உத்திரட்டாதி விரயத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு பார்வை உங்களை நன்றாகவே பாதுகாக்கும், எதிர்பார்த்த பணங்கள் வரும், செவ்வாயும் கேதுவும் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள், செல்வாக்குகள் அதிகரிக்கும், உடலில் இருந்து வந்த பாதிப்புகள் அகலம். ரேவதி தொழில் முன்னேற்றம் அடையும், புதன் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார், பண வரவுகள் உண்டாகும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார்கள், குரு பார்வையால் உங்கள் நிலை உயரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர்.